எப்பவுமே ஒரு கோட் இருக்கும். அதாவது என்னன்னா வந்து கார்பேஜ் இன், கார்பேஜ் அவுட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு தப்பான டேட்டா உள்ள போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான அவுட்புட்டா தான் இருக்கும். கரெக்ட். ஸோ, அதனால எப்பவுமே வந்து நம்ம ஒரு டேட்டாவ வந்து அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த பேஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். அதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் குவெரி எடிட்டர் யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் தான். அதாவது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரா டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல் வேல்யூ இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் அப் பண்ணிட்டு, தென் நம்ம ஏதாவது ஒரு காலம மெர்ஜ் பண்ணணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவ வந்து கிளீனா அவுட்புட் கொண்டு வந்தீங்கன்னா, அதனுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் நம்ம பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த நம்ம விஷயத்துல சொன்னது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ம் இப்போ உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் குடுத்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அனாலிசிஸ் பண்ணி எங்ககிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் இத பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நெறையா அதாவது ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு மாரி இருக்கு. அ ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு மாரி இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பிளாங்க் ரோஸ் இருக்கு. காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில காலம் ஃபில் ஆயிருக்கு, சில காலம் ஃபில் ஆகல, சில காலம் ஃபுல்லாவே நல் வேல்யூவா இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு மெஸ்ஸியான டேட்டாவ குடுத்து, இப்போ வந்து உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி குடுக்க சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் அவர் டாஸ்க். ஓகே. இந்த வீடியோல வந்து இதான் நம்முடைய டாஸ்க். இது வந்து எப்படி நம்ம வந்து கிளீன் அப் பண்ணி, நம்ம வந்து பவர் குவெரி கொண்டு வந்து அத விசுவலைஸ் பண்றோம். திஸ் இஸ் அவர் டாஸ்க். ஓகே. லெட்ஸ் மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டேட்டா வந்து உள்ள கொண்டு வரணும். கரெக்ட்டா? ஸோ அதனால கெட் டேட்டா போறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் சிஎஸ்வி ஃபைல்ல தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் திங். மோர்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, இது வந்து கெட் டேட்டா. ஓகே. கெட் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரண்ட் கேட்டகரீஸ்ல அதாவது ஃபைல் அல்லது டேட்டாபேஸ் ஏதாவது டேட்டாபேஸ்ல நீங்க எடுக்கிறீங்களா? இல்ல மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்லேருந்து எடுக்கிறீங்களா? இல்ல பவர் பிளாட்ஃபார்ம், அஷ்யூர் இந்த மாரி டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்க எடுத்தீங்கனாலும் டைரக்ட்டா நீங்க எடுக்கலாம். அப்படி இல்ல இந்த சர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சி இப்ப நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லையா? ஸோ சிஎஸ்வி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம பேரலா வந்து யூசர் இன்டர்ஃபேஸையும் இன் டெப்த்தா பார்க்குறோம். பட் இப்போ வந்து கெட் டேட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல். ஸோ இங்க வந்து நான் வந்து சோல்டு 2025 அப்படிங்கிற டேட்டா வச்சிருக்கிறேன். ஐ ஜஸ்ட் செலக்ட் தென் கிளிக் ஓப்பன். ஸோ அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா லோட் ஆகாது. நமக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன காட்டும். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நவ் கிளிக் ஆன் த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போறப்போ இது வந்து டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரிக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த அவர் ஸ்டார்ட் அப். ஸோ இதில என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய ஹெட்டர் கிடையாது. அதாவது சும்மா ஒரு நம்ம டாப்ல உள்ள இன்ஃபர்மேஷன் ஒண்ணு போட்டிருப்போம் இல்லையா? அதுதான் இதில உள்ளது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெட்டர் ஸ்டார்ட் ஆகுறது 3 ரோல இருந்து. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஹெட்டர வந்து கரெக்ட் பண்ணலாம். ஓகே. ஹெட்டர கரெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது எல்லாமே வந்து நான் சொல்றது எல்லாமே அ ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்கிற மாரி ப்ளீஸ். இப்போ நம்மளுடைய ஹோம் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ரோஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா, இப்போ நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறது ரோஸ் தான். ரிமூவ் ரோஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக். இதில வந்து ரிமூவ் டாப் ரோஸ். ஏன்னா, நம்மளுடைய டாப் ரோஸ் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். கிளிக் ஹியர். ஸோ இது வந்து ரிமூவ் டாப் ரோஸ். அதில வந்து கேட்கும். நம்பர் ஆஃப் ரோஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 2 ஏன்னா நம்ம கூட 2 ரோஸ் தான் வந்து இது பண்ணோம். இப்போ இங்க வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் 2 கிளிக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் ரிமூவ் ஆயிருச்சு. அந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வென் யூ ரெஃப்ரெஷ் இது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஸ்டெப் எல்லாமே நமக்காக பண்ணிடும். நம்ம எதுவும் திருப்பி பண்ண வேண்டியதில்ல. இப்போ இன் கேஸ் வந்து இத வந்து இல்ல நான் திருப்பியும் பழைய ஸ்டெப்ஸ்க்கே போகணும் அப்படின்னம்னா, ஜஸ்ட் கிளிக் திஸ் இந்த இன்டூ மார்க் இருக்கு இல்லையா? அத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அகைன் நம்மளுடைய பழைய ஸ்டெப்ஸ்க்கே போயிடலாம். அட் த சேம் டைம் நம்ம இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 அப்படின்னு குடுக்குறதுக்கு பதிலா நான் வந்து 3 அப்படின்னு சொல்லி நான் வந்து தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னம்னா, கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தப்பா பண்ணிட்டோம். கரெக்ட்? அகைன் வி வாண்ட் டூ கோ பேக் பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு கியர் ஐகான் இருக்கு இல்லையா? செட்டிங் ஐகான் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, அகைன் ரிமூவ் டாப் ரோஸ். என்ன நம்ம ஆக்ஷன் பண்ணோம்ங்கிறது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா 2
கிளிக் ஓகே. ஸோ அகைன் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டெப் கிடச்சிரும். ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சோர்ஸ், அதாவது நம்முடைய இனிஷியலாக இருந்த, அதாவது நம்ம எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமோ எந்த டிரான்ஸ்மிஷனும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய சோர்ஸ் ஃபைல். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்மளுடைய டாப் ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் ஸ்டெப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா நிறையா வந்து எம்டி ரோஸ் இருக்குது. கரெக்ட். எம்டி ரோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா ரிமூவ் ரோஸ் போயிட்டு என்னுடைய ரிமூவ் blank ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஜஸ்ட் கிளிக். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நம்முடைய blank ரோஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் blank ரோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. கரெக்ட். இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் and you can check and come back, you can come back. If you remove, you can remove. ஓகே. ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம இதுக்காக தனியாக உட்காந்து நம்ம நார்மலாக எக்ஸலில் பண்ணுறப்ப யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டில் போட்டு அதை ரிமூவ் பண்ணி இல்லை நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கிளிக் ஆஃப் பட்டனில் உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். அதே போல் நம்மளுடைய ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடுது. கரெக்ட். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து நல் வேல்யூவாக இருக்குது. இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த ரோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் ஐடி இல்லையா, நம்முடைய ப்ராடக்ட் ஐடி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய காலம் 2க்கு போகிறேன். காலம் 2க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா எனக்கு வந்து எந்த பிளாங்க்கும் தேவையில்லை. அட் த சேம் டைம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல் வேல்யூவும் இருக்க தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் ஐடி இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கிளிக் ஓகே. ஸோ திஸ் இஸ் சூப்பர். இப்போது அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர் ஐடி 1 2 அதே போல் 3 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைமில் வந்திருக்கு. கரெக்ட். 3 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைமில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ண போகிறோம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ரிமூவ் ரூஸ் போயிட்டு தென் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கிளிக். நவ் இட்ஸ் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமை செலக்ட் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் இதை தப்பாக காலமை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காலம் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது 00ன்னு இருக்குது, 5 சேல்ஸ்ன்னு இருக்குது, 0 சேல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இன்கேஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்காக தான் வந்து ரிமூவ் டூப்ளிகேட் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து ரிமூவ் டூப்ளிகேட் போடுறப்போ ரொம்ப கான்சியஸாக இருங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரோஸ் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம். இந்த காலமில் வந்து இப்போ தேர்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நல் வேல்யூ இருக்குது, மற்றது எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய காலம் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஹோம் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் காலம்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்கேஸ் வந்து இங்கே நம்மளுடைய ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலம் 1 காலம் 2 காலம் 3ன்னு இருக்குது. கரெக்ட். பட் ஆக்சுவலாக நம்மளுடைய ஹெட்டர் என்ன, நம்மளுடைய ரோ ஒன்று தான் நம்மளுடைய ப்ராப்பரான ஹெட்டர். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஹோம் டேப்பில் நம்மளுடைய யூஸ் ஃபஸ்ட் ரோஸ் அஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா தென் நம்மளுடைய ஹெட்டருக்கு இது வந்து மூவ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய டாப் ரோஸை ரிமூவ் பண்ணோம், blank ரோஸை ரிமூவ் பண்ணோம், ஃபில்டர் பண்ணோம், தென் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணோம், தென் காலமை ரிமூவ் பண்ணோம், தென் நம்மளுடைய ஹெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹெட்டரை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் இட். இப்போ ரிமூவ் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ரிமூவ் அதர் காலம்ஸ். இப்போ நம்ம இந்த காலமை செலக்ட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ கிளிக் ஆன் ரிமூவ் அதர் காலம்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் அதர் காலம்ஸ். நம்ம செலக்ட் பண்ண காலத்தை தவிர மீதி எல்லா காலம்ஸையும் ரிமூவ் பண்ணும். பட் சம்டைம்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போதுங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ரிமூவ் இட். பட் இந்த நம்மளுடைய கோலில் வந்து இது நமக்கு வந்து கிடையாது. அதனால் ஐ ஜஸ்ட் கோ பேக். அதே போல் நீங்கள் வந்து மல்டிபிள் காலமையும் சூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த சூஸ் காலம் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் காலம்ஸில் போயிட்டு தென் இது நம்மளுடைய எல்லா காலமும் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த காலம் வேணுமோ அந்த காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃபைன் அகைன் ஐ எம் கோயிங் பேக் டு யூஸ் மை ரோ அஸ் ஹெடர். ஸோ நம்மளுடைய இனிஷியல் ஸ்டெப் எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிஞ்சது. அதே போல் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த காலம் குவாலிட்டி. ஓகே. இந்த காலம் குவாலிட்டிக்கு எடுத்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது என்னென்னா வந்து எவ்வளோ வேலிட் பண்ணியிருக்கு, இன்கேஸ் ஏதாவது எரர் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லும். அதே போல் இதனுடைய காலம் டிஸ்ட்ரிபியூஷன், என்னுடைய காலம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது அண்டு காலம் ப்ரொஃபைல்.
ஸோ இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஐ டோன்ட் வாண்ட் காலம் ப்ரொஃபைல் ரைட் நவ். ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல் கரெக்ட். நம்ம பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது வந்து எரர் இருக்குதா, இல்லை எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். நம்ம எதுக்காக இதை பேசணும்னு ஞாபகம் இருக்குதா? அதாவது என்னென்னா என்னுடைய டேட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா எனக்கு என்னுடைய அவுட்புட் வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட், அதாவது நம்பர் ஃபார்மேட், டேட் ஃபார்மேட் இது எல்லாமே வந்து எப்படி வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.